கரிமீன் வருது ஃப்ரெண்ட்ஸ், கரிமீன் வருது வீட்டுக்கு. கரிமீன் வெட்டி எடுத்துட்டு வர்றாரு அண்ணா. வாவ், எவ்வளோ மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 7 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தொழிலுக்கு நாங்கள் போனது 7 பேர். இதெல்லாம் காடு பண்ணிட்டு தான் போகணும். துண்டை தனியா போறக்கு, துண்டை தனியா போறக்கு, சரியில்லை. வேட்டியை தனியா போறக்கு போட்ட ஆரம்பம் மீன் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 7 பேர் போயிருக்கோம் கடலுக்கு. ஸோ 7 பங்கு. என்னண்ணா வீடியோவில் 6 தான் தெரியுது. 7 இருக்குமாடா? ஓகே ஓகே, லாஸ்ட்ல 1 இருக்கு. துண்டு துண்டு தான் போடுங்கப்பா. மந்திரி மாமாவுக்கு ஒட்டிட்டு இருக்கிற மீனை பிச்சு போடுற வேலை தான். மாமா இங்க பாருங்க, ஹாய் சொல்லுங்க. பார்க்காம ஹாய். வீரமணி அண்ணா மீன் வெட்டுற இருப்பாரு. வெட்டி சேனையெல்லாம் கண்டம் பண்ணி வச்சிருக்காரு. பத்தியா, தனியா எடுத்து கொடுத்தா தானே. இப்படிதான் நான் வெட்ட சொல்லுவேன். நாங்களாம் போனா ஒரு கிராஸா இங்க வந்து பேத்துட்டு இருக்க முடியாது. என்னண்ணா கணக்கு விட்டியா? போடு. அதை போட்டு இதை பத்திர, இதை போட்டு அதை பத்திர மட்டும் இன்னொரு பீஸ் ட்ரம்மில் செருப்பானிச்சு எடுத்துருவோம். பாறை குடும்பம். ஆமாம், இப்போ பாறையா உதடி செக்ஷன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு 5 பீஸ் உதடி வந்திருக்கு. இன்னும் இருக்கு. 6வது பீஸ் வைக்கிறாங்க. ப்ரோ கிளிச இல்லைன்னா ஒரு துண்டு செருப்பு மட்டும் வீட்டில் கிடந்த பழசி எடுத்துரும். அது கூட வச்சு அணைச்சி சின்னது தண்ணி ஊறி போய் நின்றுச்சு. நாளைக்கு உள்ள இருக்கு, தண்ணி உள்ள நிக்குது. பார்த்தா கவுத்தி போடு. அண்ணன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு நான் வருவேன். இளநீர் குடிக்கணும். இளநீ குடிக்கிறதுக்கு அண்ணன் கோயிலுக்கு வராராம். அப்புறம் எங்க போறோம்? எல்லா இடத்துலயும் இளநீர். நம்ம வீட்டாண்டே வருது. வீட்டாண்ட நிறுத்த மாட்டானு. ரோட்லயே நிக்கணும் கத்துறான். அன்னைக்கு நிறுத்த மாட்டான். இடியாப்பம் வண்டி இடியாப்பம் எடுத்துட்டு போறானே வண்டியில, அந்த மாதிரி போயிடுறா. எப்படா ஒரு டீமா 10 பேர் சேர்ந்து காமெடி நல்லா பண்றானே. ஒரு ஆள் உட்காந்துட்டா அதே தான் இருக்கீங்களா? வாங்கலாம், போய் சமைப்போமா, சமையல் போடுவோமா எல்லாம். அவன் எப்படி ஒரு கெட்டப் மேக்கப்லாம் போட்டு 4 கிளைய பிடிச்சி வச்சுக்கிறாங்க. 4 கிழவிக்கு அவனை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்பானோ. நம்மளுக்கு இன்னும் காசே வரல. நம்ம அவனை ஃபேமஸ் ஆயிட்டானோ. திருச்சி சாதனாவை கூப்பிட்டு வந்து திருச்சி சாதனாவை கூப்பிட்டு வந்து நம்ம தான் சாதனை பண்ணணும். அப்புறம் இடியாப்பத்தை இது பண்றான் வண்டியா. புதுக்கோட்டைனா வேணான்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அவன் நல்லா சிந்திக்கிறான். என்னப்பா பிரிக்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. வியூவர்ஸ் எல்லாம் என்னடா இவனை இம்மா நேரத்துக்கு மீனை போட்டு நோண்டிட்டு இருக்கானு நினைக்க போறாங்க. சக்குன்னு எடுத்து போடு. என்னடா இது? உங்களுக்கு என்ன வேணும்? இட்லி இருக்கா, தோசை இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஆனா போடு அதெல்லாம் பீஸ் தான். 4 தோசை கொடு, 4 தோசை கொடுன்னு சொல்லுவோம். ஆளுக்கு 4 தோசை கொடுக்கு. 4 தோசை இருக்கு, 4 தோசை இல்லை அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லலாம். ஆளுக்கு 4 தோசை. ஓகே அங்கிள்.
மந்திரியா ஏய் அந்த தலையை தூக்கி போடுறது அந்த பாரு நரசி முடியல அப்படியே நரசி எங்க அப்படியே யூ டர்ன் பண்ணிட்டு வந்தா இங்க ஒரு குரூப் வேலை பார்த்திட்டு இருக்கு. முருகானா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. மச்சான் போன் அடிச்சு ஒரு வழியா மீன் பங்கு பிரிச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இது போனா அப்படி வேணா வீடியோ எடுத்து பாரு ஒரு டீ ஓட்ட